அம்முவோட மாமியார் போகிறத பார்த்த பாரதி குடுகுடுன்னு அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட இப்படி பேசினா. சித்தி என்னாச்சு? என்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசாமலே போறீங்க? சித்தி, என்னை யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்கள் மருமக அம்முவோட அண்ணி பேசுகிறேன். எப்போவோ கல்யாணத்தப்ப பார்த்தீங்க, அதனால தான் என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, என்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நான் உன்னை போய் மறக்க போகிறேன்? மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் வருது. என்ன சித்தி ஒரு மாதிரியா கோவமா பேசுறீங்க? ஏன் என்கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சித்தி. இதுல உனக்கு புரியாம இருக்க என்னமா இருக்கு? நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு தெரியாதா? உங்களை மாதிரிலாம் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுலாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுமா. எதா இருந்தாலும் மூஞ்ச லட்சம் மாதிரி நேரா டைரக்டா பேசிடுவேன் நானு அப்படின்னு அம்முவோட மாமியார் பாரதி கிட்ட புரிஞ்சும் புரியாமல் கத்திட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பாரதி தான் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டா, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதுக்கு தான் சித்தி நம்ம கிட்ட இப்படி பேசுகிறாங்க. அது என்னன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும், இல்லைனா அம்முவோட வாழ்க்கையில் இதனால் பல பிரச்சனைகள் வரும். அவங்க அம்மு கல்யாணத்தில் என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பாரதி பாரதின்னு எவ்வளோ நல்லா தானே பேசினாங்க. திடீர்னு அவங்களுக்கு என் மேலே ஏன் அவ்வளோ கோவம்? என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாமல் எனக்கு ஒரே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. சரி, முதல்ல இப்போவே நேராக அவங்க வீட்டில் போய் என்ன நடந்ததுன்னு டைரெக்டாகவே கேட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாரதி உடனே ஆட்டோ ஏறி அவங்க வீட்டுக்கு கிளம்புனான். ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு பாரதி அம்மு வீட்டுக்கு வந்தா. அம்மு வீட்டில் அம்முவோட மாமியார், மாமனார், அம்முவோட வீட்டுக்கார் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அம்மு மட்டும் அங்கே இல்லை. சித்தப்பா, சித்தி, தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சித்தி, அம்மு எங்க? அம்முவை காணுமே. உடனே அம்முவோட மாமியார் இப்படி சொன்னாங்க, என்ன கோயில உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாமதான் நான் உடனே ஆட்டோ ஏறி வந்துட்டேன். என்ன நீ என் பின்னாடியே வந்திருக்க? என்ன விஷயம்? சித்தி, நாங்க ஏதாவது தெரியாம தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டோமா என்ன? ஏன் என் மேல இவ்வளோ கோவமா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒருவேளை அம்மு ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ? அவ ஒரு சின்ன பொண்ணு தான் சித்தி, அதெல்லாம் தெரியாம தப்பு பண்ணியிருந்தா பெரியவங்க நீங்க தான் அவளை மன்னிக்கணும். நான் அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்கிறேன் சித்தி, நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க. என்ன சித்தி அவ? அம்மு, அம்மு அப்படின்னு பாரதி திரும்பவும் அம்முவை கூப்பிட்டா. உடனே அவங்க அத்தை இப்படி சொன்னாங்க, எங்கெங்கம்மா இருக்க அம்மு? அத காலையில கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டாளே. அப்படியா? எனக்கு தெரியாது சித்தி, நான் காலையிலே கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவ கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் ஒழுங்கா உருப்படியா ஒரு 10 நாள் கூட இந்த வீட்ல குடும்பம் பண்ணிருக்க மாட்டா. 10 நாள் இங்க இருந்தா 20 நாள் உங்க வீட்ல தானே வந்து உட்காந்துக்கிறா. உன் புருஷனுக்கு தங்கச்சி மேல ரொம்ப பாசம் அதிகமா இருந்தா அவளுக்கு உன் புருஷன் கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கணும்? வீட்டோடைய தங்கச்சியை பாசமா வச்சுக்க வேண்டியது தானே. தங்கச்சி மேல அவ்வளோ பாசம் அதிகமா இருந்தா, உங்ககிட்ட பணமும் சேர்த்து அதிகமா இருந்தா வீட்டோட மாப்பிள்ளைய கூப்பிட்டு வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்? ஊர்ல வந்து கேட்ட உடனே உங்க மாமனாருடைய நல்ல மனசை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. அதுக்குதான் நான் எதை பத்தி யோசிக்காம உங்க வீட்டு பொண்ணை என் வீட்டு மருமகளா கூட்டு வந்தேன். ஆனா இப்ப ஏன்டா அந்த பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சனே, என் தலையில நானே மண்ணவாரி கொட்டிக்கிட்டேனே யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை சித்தி, அவள் வந்தாலும் ஒரு 2-3 நாள் வச்சிருந்து நாங்கள் உடனே அனுப்பி விட்டுருவோம் சித்தி. இப்போதான் வந்தாலே 2 நாள் கழிச்சு திரும்ப அங்கே எதுக்கு போனான்னு தெரியலையே. சொல்லுங்க சித்தி, இங்கே ஏதாச்சும் பிரச்சனையா? அன்னைக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க வரும்போது எங்களால் வரதட்சணைலாம் அதிகமாக கொடுக்க முடியாது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோன்னு தானே சொன்னீங்க. சரின்னு நாங்களும் கம்மன் ஆயிட்டோம். ஆனால் இப்போ உன் புருஷன் தங்கச்சிக்கு பாசமா நகையும் பணமா கொடுத்து அனுப்பிச்சு அனுப்பி அவ முன்னாடி நாங்கெல்லாம் அவளுக்கு சீப் ஆயிட்டோம். உன் நாத்தனாரு உன் வீட்டுக்கு வந்து இங்க வந்த உடனே இங்க எல்லாரும் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப கேவலமாவும் மரியாதை இல்லாத பேசுறா. எங்க அண்ணன் இதை வாங்கி கொடுத்தான், எங்க அண்ணன் அதை வாங்கி கொடுத்தான்னு காட்டி காட்டி
நானும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக, உங்களால எனக்கு ஒரு நகை கூட வாங்கி கொடுக்க முடியல. எங்க அண்ணன் பாரு எவ்வளோ வாங்கி நகை வாங்கி கொடுத்துருக்கானே சொல்லி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறா. இதெல்லாம் அடுக்குமா? எங்களை அவமானப்படுத்த தானே உங்க அண்ணன் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க குடும்பம் நாங்க அப்பவே சொன்னோம், நடுத்தரமான குடும்பம், இருக்கிறத வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற குடும்பம். எங்களாலலாம் நகை பணம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது, வாங்கியும் கொடுக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னோம், நாங்க எங்களுக்கு இவ்வளவுதான், இது இருக்கிறத வச்சு நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. இப்ப வந்து இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு, இதை தரல அதை தரல நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா எங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? ஆமாக்கா, புருஷனு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே மாட்டா. வாயில என்ன வருதோ அதை அப்படியே மரியாதை இல்லாத பேசுவா. நிறைய நகை வாங்கி கொடுக்கறவன் தான் உண்மையான புருஷனா. என்னால வாங்கி கொடுக்க முடியாது சொன்னா நீ எல்லாம் ஒரு புருஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேக்குறா. இதுக்கு காரணம் உங்க வீட்டுக்காரு தான். அவர் தான் அவ கேக்குறப்பெல்லாம் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறாரு. அதை அங்க வாங்கிட்டு இங்க வந்து என்கிட்ட என்ன மரியாதை இல்லாத பேசுறா. எங்களை சுத்தமா ஒரு காசு கூட மதிக்கவே மாட்டா. எங்க யாருக்கும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறா. இங்க பாருமா, நாங்க இருக்குதோ இல்லையோ, நாங்க கௌரவமா இருந்த குடும்பம். எங்களை இந்த மாதிரிலாம் மரியாதை இல்லாத பேசினாலாம் எங்களால தாங்க முடியாது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பாரதிக்கு என்ன நடக்குதுன்னே ஃபுல்லா ஒழுங்கா புரிஞ்சுது. இங்க பாருங்க சித்தி, சித்தப்பா, நீங்க எல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்பதான் விவரமா புரியுது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மு ஒரு வாட்டியும் வந்து நீங்க நகை கேட்டீங்க, நீங்க பணம் கேட்டீங்கன்றதால தான் நாங்கள் அவளுக்கு அதெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட கூட பணம் காசு எதுவுமே கிடையாது. நிறைய கடனை வாங்கி தான் உங்ககிட்ட உங்கள் மரியாதையை காப்பாற்றணுன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நானும் என் புருஷனும் சேர்ந்து அவள் கேட்டதெல்லாம் கொடுத்தோம். நாங்கள் ஒன்றும் பணக்காரெலாம் கூட கிடையாது, நாங்களும் உங்களை மாதிரி நடுத்தர குடும்பம் தான். அவள் வந்து கேட்ட நகையை வாங்கி கொடுக்க எங்கிட்ட காசு இல்லாமல் என் தாலி செயினை விற்று தான் அவளுக்கு நாங்கள் நகையே வாங்கி கொடுத்தோம். பாருங்கள், இப்போ நான் வெறும் மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாரதி அம்முவை பற்றி எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சா. பாரதி சொன்னது கேட்ட எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. பாரதி சொன்னது கேட்ட அம்முவோட மாமியார் பாரதி கிட்ட இப்படி சொன்னாங்க, என்ன மன்னிச்சிடுமா பாரதி, இதெல்லாம் தெரியாம நான் ரொம்ப கேவலமா பேசிட்டேன். உன் நாத்தனார் பண்ணதெல்லாம் பார்த்த எங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் மேலேயும் ரொம்ப கோவம். உங்களை பார்த்தா பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் சொல்லி வச்சுக்கிட்டோம். இதுல உங்க தப்பு இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினேம்மா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க நினைச்சுதான் அப்படி பேசினேன். அதெல்லாம் இருக்கட்டும் சித்தி, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அது மட்டும் இல்லை, என் நாத்தனாரு தப்பான பொண்ணு ஒன்றும் கிடையாது. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாமல் எங்கள் மாமியார் செல்லம் வேற ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் உங்ககிட்டலாம் அப்படி பண்ணிட்டா. அதனால தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டா. இதுக்கு மேலெல்லாம் அவள் அந்த மாதிரி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். இதனால நீங்கள் அவள் மேலே கோவம்லாம் படாதீங்க சித்தி. நீங்கள் அன்பும் பாசமும் காட்டி அம்முவை உங்கள் மருமகளா மனசை மாற்றிக்க வச்சுக்கோங்க சித்தி. தம்பி, முதல்ல நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. சரிங்க அக்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்றேன். சரி, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாரதி என்ன பண்ணணும்னு அவள் போட்ட பிளான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.